படத்தோட டைரக்டரு, பாடலாசிரியர், ப்ரொடியூசர் எல்லாமே நான். ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப சிரமப்பட்டு இந்த தேட்டர் ரிலீஸுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக டீம் சப்போர்ட்டோட தான் போயிட்டுருக்கோம் எல்லாமே. நீங்கள் அடுத்து வர 15 பொறுத்து ரிலீஸ் படம். நீங்கள் என்னென்னு பார்த்துருங்க சொல்லலாம். யாரு சார்? ராமர் வந்து மெயின் ரோல் பண்ணிட்டு இருக்காரு உங்க படத்துல. ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் அரவிந்த்ராஜ். சாரி, நண்பன் அரவிந்த்ராஜ். இவர் தான் படத்துக்கு பெரிய பலமே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அரவிந்த்ராஜ். நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஸ்ரீஜா சினிமாஸ் தயாரிச்சு டைரக்டர் எங்கள் அண்ணன் மாதிரி அவர். இந்த படத்தில் இந்த ஒரு மனுஷன் புஷ் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வரலன்னா ரொம்ப கஷ்டம். அவ்வளோ எஃபர்ட் போட்டு இன்னைக்கு நாங்கள் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன், கடைசியாக சாதிச்சிட்டமாரா அப்படின்னு. அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே எல்லாரையும் இழுத்துட்டு வந்த ஒரு ஆள் இவர். ஸோ பாட்டெலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இங்கே எல்லாரோட ட்ரீம்ஸும் இப்போ உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தான் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் சார் எழுதியிருக்காரு. சிங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவிலேருந்து ஏர்வன் விக்டோரியா பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜேஷ் கிரி பிரசாத் பாடியிருக்காரு. பத்மலதா மேம் பாடியிருக்காங்க. சுர்முகி மேம் பாடியிருக்காங்க. ஸோ பாட்டெலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரீ ரெக்கார்டிங்ஸ் பார்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். ஏன்னா சின்ன படம், நாங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன படம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டாக எங்களோட அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் போகிறதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. இல்லை அவங்க பேசிட்டோம், அப்புறமா பேசுங்க. ನಮಸ್ತೆ ಎಲ್ಲರಿಗೂ. ನಾನು ಶಿಲ್ಪಶ್ರೀ. இந்த ஒரு சினிமாದಲ್ಲಿ சாங்கಲ್ಲಿ ஆக்ட் பண்ணியிருக்கேன். சார் சஞ்சய் சார் சான்ஸ் கொடுத்திருக்காரு. சர்வனந்த் சார் எனக்கு காண்டாக்ட் பண்ணி இப்படி இருக்கு சொல்லி கூப்பிட்டாரு. ஆக்சுவலி தமிழ் தப்பாக பேசுறது மன்னிச்சிருங்க, எனக்கு அவ்வளோ தமிழ் வராது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இது எனது தமிழ் மூவி. சான்ஸ் கொடுத்த சருக்கும் சர்வனனுக்கும் சஞ்சய் சாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் நான் மாரிஸ் ராஜா. இந்த படத்தில் ஒரு சாங்கில் டான்ஸ் பண்ணியிருக்கோம் ராமர் சார் கூட. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டர் செந்தில்ராஜ் சார் வந்து அது ஒரு கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு கொடுத்துருந்தாரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்கு, நல்லா டான்ஸ் பண்ணியிருக்கோம் அவர் கூட. அந்த படத்தில் வாய்ப்பளித்த செந்தில்ராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இசையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அரவிந்த்ராஜ் சார். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு எல்லா சாங்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் பிஜிஎம் எனக்கு ஒரு ரிங்டோனாக கேட்டிருக்கேன், கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நான் அது வாங்கி எல்லாத்துக்கும் அதை சென்ட் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. படத்தை வெற்றி பெற செய்யுங்க. சரி சார். சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆக்ஷன் ரியாக்ஷன் அடுத்த படமாக இந்த வருஷத்தில் 2025 வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக அது வாங்கினா இது இலவசம் வருது. ஒரு தொலைக்காட்சி பிரபலம் திரு ராமர் அவரை ஹைலைட் பண்ணி தான் டைரக்டர் வந்து தன்னுடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சூழ்நிலை காரணமாக வர முடியல. இருந்தாலும் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன பாட்டு இருந்தாலும் சரி, அவங்க பெருசாக படத்தில் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே கூட தோள் கொடுத்து நின்றுருக்காங்க. பொதுவாக சினிமா பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் இல்லை, கம்யூனிட்டி இல்லை, எதுவுமே எல்லாம் ஒரே கம்யூனிட்டி. சினிமான்றது ஒரே லாங்குவேஜ், ஒரே கம்யூனிட்டி தான். ஸோ இதில் வந்து கரூர் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து வந்து நண்பர்கள் இணைஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அமெச்சூரான ஒரு ஃபில்ம் மேக்கிங்கில் தான் அவங்க தங்களை போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் வந்து புது முயற்சி, புது டீம் அப்படின்றத காட்டுறாங்க. தன்னடக்கத்தோடவே இருக்காங்க. குறைகள் இருக்குது, இருந்தாலும் கரூர் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லுவோம், தொழில் ரீதியாக அது வந்து ஒரு பெரிய ஒரு களம். அந்த இடத்துல வந்து சினிமாவுக்கு அப்படின்றது வரவங்க ரொம்ப கம்மி. இப்போ ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இது மூலமாக நிறைய பேர் உள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தொழில் நிறைய செழிப்பாக இருக்குது. சினிமாவுக்கு தேவை நல்ல இன்வெஸ்டர்ஸ், ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவான ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரதுக்கு நல்ல இன்வெஸ்டர்ஸ். இது கார்பரேட்ஸ் அவங்க ஸ்டைலில் பண்ணிட்டு இருந்தால் கூட இண்டிபெண்டன்ட் பீப்புள் வரணும், நிறைய புது கண்டென்ட்ஸ் உருவாகணும். அதுக்கு இவங்க ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க. இன்னும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தால் கூட இவங்க வர்றது இவங்க தரப்பில் இன்னும் ஒரு பெரிய கேங்கை உள்ளே வர வைக்கும். அது மூலமாக நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும், நல்ல படைப்புகள் உருவாகும். மிஸ்டர் செந்தில் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரீசெண்ட் டைமில் நண்பர்கள் மூலமாக அறிமுகமாகி அவங்க எங்கள் கூட பழகினதுலேருந்து இது உங்கள் நிறுவனம் மூலமாக அந்த படம் வரணும் அப்படின்றத முழுமையாக நம்பி, அவங்க சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றதை ஒத்துக்கிட்டு முழுமையாக நம்மகிட்ட நம்பி ஒப்படைச்சு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு கைட் பண்ணுறதுன்றது சிரமங்களில் தாண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களுக்கு கைட் பண்ணுறது நல்ல டீம், நல்ல ஹியூமன் பீயிங். கண்டிப்பாக ஜெயிக்கு ஒரு 20 வருஷம் கிட்டத்தட்ட ட்ராவலில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து தன்னோட தொழிலையும் மேனேஜ் பண்ணிவிட்டு, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நம்ம சினிமாக்குள்ளே பொதுவாக நாங்கள் சொல்கிறது சினிமாக்குள்ளே முழுமையாக இருக்கணும், நம்ம இந்த கலைத்துறையில் முழுமையாக இருக்கணும்னு சொல்லுவோம். இவங்க அதையும் பேலன்ஸ் பண்ணி இதுக்கான டைமை டெடிகேட் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் அருண், அப்புறம் இந்த டீம்ஸ், மியூசிக் டைரக்டர், இந்த டெக்னீஷியன், எடிட்டர் வந்து எல்லாருமே சப்போர்ட்டிங் ரோல் பண்ணவங்க வரைக்கும் கூட வந்திருக்காங்க. ஹாப்பி.
இந்த படம் தேட்டரில் ஒரு காம்பேக்டான ஒரு ரிலீஸை நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம். அந்த வேலண்டைன்ஸ் டே ஒரு பெரிய ரிலீசஸ் இருக்கிற வீக்கெண்ட் இருந்தாலும் நாங்கள் நம்பி வரோம். ராமர் அவர் ஒரு போஸ்ட் வேலையில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே இறையர்களோட இந்த படம் நல்லபடியாக வெளியே வரும்னு நம்புகிறேன். ஒரு நிமிஷம் நமக்கு எனக்கு இந்த படம் ரிலீஸுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணது அருண் அவர். நான் சொல்ல மறந்துட்டேன், பார்த்த பர்சனலாக சொல்ல பண்ணிட்டேன். அருண் தான் பயங்கர சப்போர்ட் எனக்கு ரிலீஸுக்கு. அப்புறம் மியூசிக் டேரக்டர் தான் பயங்கர மிகப்பெரிய சப்போர்ட்டு. அப்புறம் ஜெனிஸ் எல்லாருமே சப்போர்ட்டு. ப்ளஸ் அழுத்து சொல்லுறது வரமாட்டேங்குது. சார் சொல்லணும், செல்வராஜ் சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது சார் தான். எனக்கு நல்ல ஒரு பேரும் இந்த படத்துக்கு எனக்கு சீரியஸாக நான் இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்ஸ் ப்ரோ. ஜெனிஸ் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. எவ்வளவோ படம் பண்ணிருக்கீங்க, சின்ன படங்கள பெரிய லெவலில் ஓட வச்சிருக்கீங்க. இந்த படத்துல எதை பார்த்து, அதாவது ராமர் இருக்காருங்கிறத பார்த்தா, இல்லை பிரமாதமான ஒரு கிளைமாக்ஸ் இருக்குங்கிறத பார்த்தா, எதை பார்த்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண கிளம்புறாங்க? நாங்கள் எல்லாத்தையும் நிறைய நான் சொன்னால ஏற்கனவே ஹீரோயின்ஸ் இருக்காங்க, கூட இந்த படம் பண்ற பொண்ணு வரைக்கும் இருக்கும். அதை பார்த்தா, எதை பார்த்து, மியூசிக்கை பார்த்தா? இல்லை, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் கண்டிப்பாக அதை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதை தாண்டி எனக்கு வந்து சில படங்கள் வந்து நாங்கள் கண்டென்ட்டை பார்க்காமலே கமிட் பண்ணுவோம். அது வந்து அந்த ஹியூமன் பீயிங்காக எனக்கு இதில் ரெஃபர் பண்ணி மூலமாக 2-3 நண்பர்கள், சுரேஷ்னு ஒருத்தர், ஜெய் டிஓபி, அவர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணி இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க எல்லாமே இந்த படம் தினேஷ் கிட்ட வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அன்புக்காக இது கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டியில் இந்த படத்தை கொண்டு போகிறேன். இதோட குறை நிறைகள் எல்லாமே எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். தாண்டி அவர் நம்பிக்கையோடு இருக்கார். நான் சரி பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதை கரெக்டாக கொண்டு போயிட்டேன்னா என்னோட ட்ராவல் திரும்ப நான் சினிமாக்குள்ள ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம் ரிலீஸ். ஓகே. அப்போ எந்த படம் சின்ன படம் ரிலீஸ் பண்ணல. ஆமாம். ஆனா இந்த வீக் வந்து 10 படம் மேல ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? இதுல வந்து நீங்க ராமர் படமும் உள்ள எடுத்து வரீங்க. ஓகே. இப்போ வந்து ஏன் அந்த கேப் கொடுக்குறீங்க? ஏன் இவ்வளவு டைட்டான விஷயத்துல வரீங்க? சூழ்நிலை தான் காரணம். ஏன்னா அந்த படத்துக்கு சென்சார் விஷயங்கள்ல சில கரெக்ஷன்ஸ் விஷயங்கள்லாம் இருந்தது. டெக்னிக்கலாக நான் என்ன கேட்குறேன்னா, சென்சார் எல்லாம் ஓகே, டேட் எல்லாம் ஓகே, ஆனா வந்து இப்போ இந்த வீக் 10 படம் ரிலீஸ் ஆகுது. கரெக்ட். ஸோ இது என்ன, நம்மளே நிறைய படம் பார்த்துனே இருக்கும், எல்லா படமும் பார்க்குறோம். ஒரு படம் ஒண்ணுமே இல்லாமல் ஒண்ணுமே நல்ல படம் கூட கண்ணுக்கு தெரியாம போயிடுது. ஸோ அது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மேனேஜ் பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க? சிரமங்கள் இருக்கு. பட் இதில் யூனிக்னஸ் என்னன்னா, அந்த படத்தை திரும்பி பார்க்குறேன். இது வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம மீடியா பீப்புளாக இருக்கட்டும், பட்ஜெட் ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் தாண்டி அந்த ராமர் படம் அப்படின்றது வந்து சிலருக்கு மாற்றுக்கிறதுக்கு நிறைய இருந்தால் கூட ஒரு நோன் ஃபேஸ் மாதிரி இருக்காங்கன்றனால இந்த படத்து மேலே ஒரு அட்டென்ஷன் இருக்குது. இவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவுட்டோர் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவங்க ஊர்லேயும் சரி, சென்னையிலையும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவில் பார்க்கும்போது தேட்டருக்கு ஒரு மினிமம் நாங்கள் டார்கெட் பண்ணுறது பிசி சென்டர்ஸ் தான். ஸோ மல்டிப்ளெக்ஸில் எந்த அளவுக்கு வருவாங்கன்னு தெரியல. பிசி சென்டர்ஸில் இந்த படத்துக்கான ஒரு பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் தைரியமாக அந்த டேட்டில் வந்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ. கீழே இருக்கு, ரொம்ப நேரத்துக்கு நல்லா அப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம். நல்லா